ஆதித் டிரைவிங்கில் கார் வேகம் பறந்த அதே வேகத்தில் அவனது மனமும் பின்னால் சென்று அழகு நிலாவை மயக்கத்தில் இருந்து பார்த்தபோதிலிருந்து தன் மனம் துடித்தது முதல் அவள் விழும்போது தாங்கி பிடித்தபோது உணர்ந்த மென்மையும் அவள் தன்னை நிலைப்படுத்திய பின் கூச்சத்துடன் சேர்ந்த நடுக்கமும் அதை தாங்க முடியாமல் தானே நடந்து கொள்வதாக ஒலித்த அவளில் மெல்லிசை போன்ற குரலும் அவனை தடம் புரள வைத்தது. அவனுக்கு அவனின் மேல் கோபம் எழுந்தது. ஏற்கனவே தான் வர்ஷாவை காதலித்து கொண்டிருக்கும் போது இன்னொரு பெண்ணின் மேல் தனக்கு ஈடுபாடு வருவதை நினைத்தவனுக்கு தான் அவ்வளவு பலவீனமானவனா? தன் தந்தையை மட்டும் ஏற்கனவே ஒருத்தியுடன் குடும்பம் நடத்தும் போது தன் அம்மாவை சூழ்நிலையில் கைப்பற்றினாலும் அதுவும் குற்றம் என்று அவருடன் முகம் கொடுத்து பேசாமல் இருந்து கொண்டு தானும் அவரை போல் வேலைதானே பார்க்கிறேன் என்ற சுய வெறுப்பு உண்டானது. இனி அழகு நிலாவை அருகிலேயே சேர்க்கக்கூடாது. அம்மாவிற்கு உடனே வர்ஷாவை அறிமுகப்படுத்தி வைத்து தங்களின் திருமணத்திற்கு ஏற்பாடு செய்ய சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் தேவையில்லாமல் என் ஊருக்கார பெண் என்று உறவு கொண்டாடி கொண்டு அழகு நிலாவை வீட்டிற்கு அழைத்து பேசுவதை வர்ஷாவிற்கு பிடிக்காது என்று கூறி தடுக்க முடியும் என சிந்தனை எழுந்தது. ஆனால் அதற்கு முன் தன்னுடன் அன்று மாலில் அழகு நிலாவை பார்த்தது முதல் கோபம் கொண்டு தன் ஃபோன் அழைப்பை கூட அட்டன் பண்ணாமலும் மற்ற வாட்ஸ்அப் மற்றும் வேறு வழிகளில் தொடர முயன்றாலும் அதை ஏற்காமலும் தவிர்க்கும் வர்ஷாவின் செயல் வேறு அவனுக்கு பெரும் இம்சையாக இருந்தது. இவள் ஒழுங்காக என் மனதை புரிந்து நடந்து கொண்டால் என்னை உலக அழகி வந்து மயக்கினால் கூட மயங்க மாட்டேன். ஆனால் எப்போ பார்த்தாலும் இவள் கூட மல்லு கட்டி கொண்டே என்னை இருக்க வைக்கிறாள். நான் அவளின் அழகு மற்றும் என் மீதான தூண்டில் பார்வையை மட்டும் கண்டு எனக்கு பொருத்தமில்லாத பெண்ணை தேர்ந்தெடுத்து விட்டேனோ என்று ஒரு நிமிடம் குழம்பியே போனான். இது சரிப்பட்டு வராது. வர்ஷா இந்த நேரம் எங்கே இருப்பா என்று யோசித்தவன் தன் பிஏவிற்கு ஃபோன் செய்து இன்னும் 5 நிமிடத்தில் வர்ஷா எங்கு இருக்கிறாள் என்று தெரிவிக்கும்படி கூறி தன் மொபைல் தொடர்பை துண்டித்தவன் நேராக தன்னுடைய பீச் ஹவுஸுக்கு வந்து உள்ளேயே போகாமல் அதன் அருகில் இருந்த கடற்கரைக்கு சென்று அதில் எழும் அலைகளை பார்த்தவாறு தன் மனதினை சமன்படுத்த முயற்சி செய்து கொண்டிருந்தான். ஆதித்தின் பிஏ சங்கர் தனது பாஸ் ஆதித்தின் பேச்சு ஒரு நிமிடம் உறைந்து போய் நின்று விட்டான். ஏனெனில் அவனுக்கு அவனது பாஸ் ஆதித்திடம் வேலைக்கு வருவதற்கு முன் அவரை பற்றி எதுவும் தெரியாது. அவன் தொழில் ஆரம்பித்த காலம் முதல் அவனுடனே இந்த 8 வருட பயணத்தில் அவனின் தீயான உழைப்பையும் அவனது அறிவையும் எதிராளிகளை எளிதில் வென்று முன்னேறி இன்று சிகரத்தில் நின்றிருக்கும் அவனின் உழைப்பின் மூலம் சிகரம் தொட்டிருக்கும் ஆதித்தின் அடிமையாகவே தன்னை வரிந்து கட்டி கொண்டிருப்பவன் சங்கர். ஆனால் இதுவரை ஆதித் தனது தொழில் அல்லாத மற்ற எதற்கும் தன்னை ஏவியது இல்லை. அப்படிப்பட்டவன் ஆதித்தின் காதலி இருக்கும் இடத்தை அறிந்து 5 நிமிடத்தில் சொல் என்று சொன்னால் ஆச்சரியத்தில் உறைந்து நிற்காமல் என்ன செய்வான்? ஆனால் ஒரு நிமிடத்திலே தன்னை நிலைப்படுத்தி கொண்டவன் அவர்களது கிளைண்ட் டீட்டெயில்ஸை எடுத்து அதில் வர்ஷாவின் க்ளோஸ் நண்பர்கள் 3 பேரின் தொலைபேசி நம்பர்களை குறித்தான். அதில் ஒருவனை தொடர்பு கொண்ட சங்கர், சார் வர்ஷா மேடம் கால் ரீச் ஆகலை, அவங்க கிட்ட உங்கள் மொபைலை கொடுக்குறீங்களா என்று அவனுடன் இருப்பது தனக்கு தெரியும் என்பது போல பேச்சு கொடுத்தான் சங்கர். அதற்கு அவன் நீங்கள் யார் என்று கேட்டதும் நான் ஆதித் சார் பிஏ. சார் ஒரு முக்கியமான பிஸ்னஸ் விஷயமாக தொடர்பு கொள்ளணும், ஆனால் பாஸை மொபைலில் ரீச் பண்ண முடியலை, அதனால தான் வர்ஷா மேடத்திடம் சொல்லி பாஸை காண்டாக்ட் பண்ணலாம் என்று தான் கேட்டேன் என்று கூறினான். வர்ஷாவின் அந்த நண்பன் தற்போது வர்ஷாவுடன் இல்லை என்றாலும் அவள் தனது மற்ற நண்பர்களுடன் சென்னை லீலா பேலஸ் ஹோட்டலில் ஒரு பார்ட்டியில் பங்கெடுத்து கொண்டிருக்கும் விவரத்தையும் அவளின் ஃபோன் நம்பரையும் ஆதித்தின் பிஏ தானே கேட்கிறார் என்ற எண்ணத்திலும் கொடுத்தான். உடனே சங்கர் ஆதித்துக்கு ஃபோன் பண்ணி வர்ஷா லீலா பேலஸ் ஹோட்டலில் இருக்கும் விவரத்தை கூறிவிட்டு அதற்கு மேல் வேறு எதுவும் கேட்காமல் அவன் நேரில் இருப்பது போல் பவ்யமாக சொல்லி வைத்தான். ஆதித் ஒரு மூச்சை ஆழ்ந்து இழுத்து வர்ஷாவை மீட் செய்யும் போது அவள் என்னை டென்ஷன் பண்ணாமல் புரிந்து நடந்துக்கணும் என்று கடவுளிடம் கோரிக்கை வைத்தவன் அவள் இருக்கும் இடத்திற்கு தனது காரில் ஏறி பயணத்தை மேற்கொண்டான். அங்கு வர்ஷா ஏற்கனவே அன்று மாலில் ஆதித்தை இன்னொருத்தி கூட நெருக்கமாக பார்த்ததை ஜீரணிக்க முடியாமல் அதை தன் நட்பு வட்டத்தில் கூட தெரிவிக்க மனதில்லாமல் விரும்பிக் கொண்டிருந்தார். இந்த நிலையில் சற்று முன் வர்ஷாவின் முன் வந்த வினோத், வர்ஷா டுடே ஐ மீட் ஆதித் இன் தி ஹாஸ்பிட்டல் என்றவன் ஆதித்தின் காரில் அழகு நிலா ஏறுவது போன்ற காட்சி அடங்கிய
புகைப்படத்தையும் ஆக்சிடென்ட் ஆன அழகு நிலாவை அவனே நேரில் வந்து தாங்கி பிடித்து கொண்டு வந்ததை தான் பார்த்த விஷயத்தை சொல்லி யார் இந்த அழகு நிலா என்று கேள்வியும் கேட்டான். அதில் கடுப்பான வர்ஷா அவனிடம் ஆத்திரத்தில் ஆதித்தின் செட்டப் போதுமா என்று கடுப்புடன் கத்திவிட்டான். உடனே வினோத், வாட், ஐ ஆம் சாரி, நான் உன்னை டென்ஷன் ஆக்கணும் என்று கேட்கவில்லை. நான் பார்ட்டிக்கு கிளம்பி கொண்டு இருக்கும்போது என்னுடைய நண்பன் ரமேஷ் ஃபோன் செய்து அவனும் அவன் அழகு நிலாவும் பைக்கில் வரும்போது சின்ன ஆக்சிடெண்ட் ஆகிவிட்டது, ஹாஸ்பிட்டலில் இருக்கிறேன், என்னுடைய பைக் ஆக்சிடெண்ட் ஆன இடத்திலிருந்து போலீஸ் எடுத்து சென்று விட்டார்கள், ஸோ என்னை வந்து பிக்கப் பண்ணி வீட்டில் ட்ராப் பண்ணிடுன்னு ஃபோன் செய்தான். அங்கு போன பிறகுதான் தெரிந்தது அவனுடைய அழகு நிலாவிற்கு உதவுவதற்காக ஆதித்தே நேரில் வந்திருப்பதால் உனக்கும் தெரிந்த பெண்ணாக இருக்குமோ என்று கேட்டுவிட்டேன். இப்படி நீ இதையா கொடுப்பாய் என்று தெரிந்தால் கேட்டிருக்க மாட்டேன், சாரி வர்ஷா என்றபடி விலகிச் சென்றான். அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும்போது அவளின் பக்கத்தில் இருந்த ரோசி வர்ஷாவை பார்த்து, என்ன வர்ஷா, எங்கள் கிட்டலாம் கை கொடுத்தா கற்பு பறி போய்விடும் ரேஞ்சில் உன் ஆள் ஃபிலிம் காட்டினாரு, இப்போ என்னடானா மெயின் பிக்சராக ஒன்றை காட்டிட்டு செகண்ட் ரோல் ஒன்றை ப்ளே பண்ணுறாரு ஆதித். எனக்கு அப்போவே தெரியும் இந்த மாதிரி ஓவரா சீன் போடுகிறவன் எல்லாம் பக்கா பிளேவாயாத்தான் இருப்பாங்க என்று சொன்னான். அவள் கூறுவதை கேட்ட வர்ஷாவிற்கு ஆதித் மேல் கொலை வெறியும் அதேபோல் திடீரென்று தன்னுடைய மதிப்பு தனது நட்பு வட்டத்தில் கீழ் இறங்குவது போன்ற பிரமையும் உண்டானது. அப்பொழுது அங்கு நடப்பதையெல்லாம் ஓரமாக நின்று பார்த்து கொண்டிருந்த மாதேஷ் வர்ஷாவின் அருகில் நிதானமாக நடையுடன் வந்து கொண்டே ரோசியை பார்த்து, இவ்வளவு மதிப்புமிக்க அழகான வர்ஷாவை தக்க வச்சுக்க ஆதித் உங்க முன் சீன் போட்டிருக்கிறார். பாவம், ஆதித்துக்கு தெரியவில்லை, வெட்டி சீனில் ஏமாந்து போகும் முட்டாள் கிடையாது இந்த வர்ஷா என்றவன் வர்ஷாவிடம் கமான் பியூட்டி, சியரப் என்று கூறியபடி அங்கிருந்த இசை வெள்ளத்தில் ஜோடியாக ஆடிக்கொண்டிருந்த மற்றவர்களுடன் அவளையும் தன்னுடன் ஜோடியாக இணைத்து ஆடுவதற்காக தனது கை நீட்டி அவளை அழைத்தான். வர்ஷா இதுவரை பார்ட்டிகளுக்கு என்ஜாய் செய்ய வந்தாலும் அவள் ஹாட் ட்ரிங்க்ஸை சாப்பிட மாட்டாள். கூல்ட்ரிங்க்ஸ் கூட அவள் வாங்கி வைத்திருப்பதைத்தான் குடிப்பாள். மேலும் தனது ஆண் நண்பர்களுடன் பட்டும் படாதவரும் சந்தர்ப்பத்தின் காரணமாக கை கொழுக்குவாள். அதேபோல் நாசுக்காக ஆண்களின் கக்கை பட்டும் படாமலும் அணைத்தது போல் பாவனை காட்டி தவிர்க்கும் வித்தையை கற்று வைத்திருந்தாள். எப்பொழுது ஆதித்தை காதலிக்க ஆரம்பித்தாலோ அதிலிருந்து அந்த மாதிரி போலியான தழுவல்களை கூட அவள் செய்தது கிடையாது. ஆனால் இப்பொழுது மாதேஷ் அவளை ஆடுவதற்கு கை நீட்டி அழைத்த நேரம் சரியாக ஆதித் அங்கே என்டர் ஆகி தன்னை பார்த்து வருவதை கவனித்த வர்ஷா தன்னை நண்பர்கள் மத்தியில் அவமானப்படுத்திய ஆதித்தை அவமானப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு இதுவரை அவள் செய்யாத செயலை செய்ய முடிவெடுத்து ஆதித்தை பார்த்து கொண்டே கை நீட்டிய மாதேஷின் கைப்பற்றி எழுந்து அவனுடன் ஆடுவதற்கு தோதாக அவனின் தோளில் ஒரு கையை போட்டாள் வர்ஷா. ஆதித் அந்த பார்ட்டி ஹாலினுள் நுழைகையிலே அவனின் பார்வை வட்டத்தில் விழுந்தது மாதேஷ் ஒரு கையை அவளின் முன் நீட்டி ஆட அழைக்கும் காட்சிதான். அப்பொழுதே ஆத்திரம் பொங்க அவனை பார்த்தபடி முன்னேறியவனுக்கு முகத்தில் செருப்படி விழுந்தது போல் இருந்தது. வர்ஷாவும் அவனுடன் இணைந்து ஆடுவதற்கு தன்னை பார்த்தபடி எழுந்து அவன் தோளில் கையை போட்டது. உடனே ஆதித்தின் கை அவர்கள் இருவரையும் அறைய துடித்தது. ஆனால் தொழிலில் தன்னை பெரிய வெற்றியாளனாய் ஆக்கியதில் விளைந்த அவனது நிதானம் அவ்வாறு செய்ய விடாமல் ஆதித்தை தடுத்தது. உள்ளுக்குள் பொங்கிய கோபத்தை வெளியில் தெரியாமல் மறைத்து உதட்டில் அவர்கள் இருவரையும் பார்த்து இகழ்ச்சியான புன்னகையை கொண்டு வந்தவன் மேலும் நடையிலும் நிதானத்தையும் வருவித்தபடி அவர்களின் அருகில் நெருங்கினான். மாதேஷின் தோளில் இருந்த அவளது கையை சுட்டி காட்டியபடி இருவரையும் பார்த்து, இது எதுக்கு, என்னை பழிவாங்கவா அல்லது என்றவன் வர்ஷாவின் கண்ணை பார்த்தபடி உன்னை நீயே கேவலப்படுத்துவதற்காகவா என்று கேட்டான். அவன் அவ்வாறு கேட்டது வர்ஷாவிற்கு சுருக்கென்று மனதில் முள் தைப்பது போன்ற வலியை கொடுத்தது. அவள் முகம் அதன் பின் கோபத்தால் சிவந்தது. வர்ஷாவும் அவன் கூறியபடி அதே அழுத்தத்துடன் வார்த்தைகளை கொட்டினாள். அன்னைக்கு நீங்க மாலில் ஒருத்தியை கட்டிப்பிடித்து கொண்டு இருந்தது உங்களை கேவலப்படுத்திக்கிடவா என்றவள். அச்சோ, நீங்கெல்லாம் ஆம்பளைகள், எப்படினாலும் இருக்கலாம்ல என்றவள். ஆனால் உங்களுக்கு வரும் பொண்டாட்டி மட்டும் கைப்படாத ரோசாவா இருக்கணுமோ? இங்க பாருங்க ஆதித்யராஜ், என்னைக்கு இன்னொருத்தியோட நெருக்கமாக உங்களை பார்த்தனோ இனிமேல் எனக்கு அட்வைஸ் செய்யும் தகுதியை என்னிடம் இழந்து விட்டீர்கள் என்றாள். பின் ஆதித்தின் மேல் அலட்சியமான பார்வையை வீசியவள், கமான் மாதேஷ், லெட் ஸ்டார்ட் வித் டான்ஸ் என்றதும் ஆதித் ஏ என்று கர்ஜித்தவன், உண்மை தெரியாமல் நீ எல்லை மீறிட்ட,
அதுவும் இவனுடன். இனி நீயே தேடி என்னிடம் வந்தாலும் எனக்கு நீ வேணாண்டி என்றவன் விறுவிறுவென்று அங்கிருந்து வெளியேறினான். ஆதித் வீட்டிற்குள் நுழைந்தபோது இரவு 10:30 கடந்திருந்தது. 8 மணிக்கு வீட்டிற்கு வந்து அழகு நிலாவை இறக்கிவிட்டு போனதற்கு பின் இப்பொழுதுதான் வீட்டிற்குள் புயல் வேகத்தில் நுழைந்தான். அழகு நிலாவிற்கு ஹாஸ்பிட்டலில் வழி தெரியாமல் இருக்க போட்டுவிட்ட ஊசி மருந்து மாத்திரைகளின் உதவியால் அவள் கண்கள் சொருகுவதை பார்த்த ஜானகி அவள் வந்த உடனேயே அவளின் சேலையில் இருந்த இரத்தக்கரையை பார்த்தவள் தன் வீட்டு வேலைக்காரி வேலம்மாளிடம் பணம் கொடுத்து அவள் மாற்றுவதற்கு நைட்டி வாங்கி வர சொல்லியிருந்தான். அவள் வரும் வரை நிலாவிடம் பேச்சு கொடுத்தவள் அவள் வாங்கி வந்ததும் அவள் உடையை மாற்றச் சொல்லிவிட்டு தன் ரூமிற்கு அருகில் இருந்த அறையில் அவளை படுக்கச் சொல்லியவள் பேச்சு கொடுத்து கொண்டிருந்தாள். பேசிக்கொண்டு இருக்கும் போதே மருந்தின் உதவியால் ஆழ்ந்த உறக்கத்திற்கு அவள் சென்றதை பார்த்த ஜானகி அந்த அறையின் கதவை வெறுமன சாத்தி வைத்தவள் காலில் அமர்ந்து ஆதித்தின் வருகைக்காக காத்திருந்தான். ஆதித் நடையும் அவனது முகமுமே அவன் கோபத்தில் இருப்பதை உணர்த்த, இப்போ எதுக்கு ஆதித் இத்தனை கோபம், எதுவும் பிரச்சனையா என்று கேட்டாள் ஜானகி. தனது அம்மாவிடம் ஒன்றுமில்லை அம்மா, ஒரு நம்பிக்கை துரோகியை இப்போது பார்த்துவிட்டு வந்ததால் தான் கொஞ்சம் டென்ஷன் ஆகிவிட்டேன் என்றான். அவன் கூறியதை கேட்ட ஜானகி, யாருப்பா அது, உனக்கு எதுவும் கஷ்டம் கொடுத்து விட்டார்களா என்று தவிப்புடன் கேட்டார். அவர் அவ்வாறு கேட்டதும், என் கிளைண்ட் தாம்மா, அவருடன் இனி பிஸ்னஸ் பண்ணக்கூடாது என்று முடிவெடுத்து இருவருக்கும் இடையில் இனி எந்த சம்பந்தமும் இல்லை என்று சொல்லிவிட்டு வந்துவிட்டேன். சரி, உங்கள் ஊரு பொண்ணை எங்கே காணோம் என்று அழகு நிலாவின் மேல் தனக்கு கோபம் என்பதை மறைத்து புன்னகையுடன் கேட்டான். அவன் அவ்வாறு கேட்டதும், அதென்ன எனக்கு மட்டும்தான் அவள் தெரிந்தவள் என்கிற மாதிரி நீ கேட்கிற, என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் அழகு நிலா எங்கே என்று கேட்க வேண்டியதானே என்று அவனை கிண்டலுடன் பார்த்தபடி கேட்டாள். அவள் அவ்வாறு கேட்டதும் மனதிற்குள், இவங்க வேறு, எனக்கு அவள் மேல் உள்ள கோபம் தெரியாமல் என்னுடன் அவளை சோடி சேர்க்கிறார்கள் என்று நினைத்தவன் வெளியில் தன் அம்மாவை பார்த்து மழுப்பலான ஒரு சிரிப்புடன், நம்ம பஞ்சாயத்தை எல்லாம் பிறகு வைத்து கொள்ளலாம், முதலில் எனக்கு சாப்பாடு போடுற வழியை பாருங்க, பசி வயிறை கிள்ளுது என்று அவளது கவனத்தை திசை திருப்புவதற்காக கூறினான். பசி என்று மகன் கூறியதும் மற்ற பேச்சை நிறுத்திவிட்டு சாப்பாடு எடுத்து வைக்க விரைந்தாள் ஜானகி. ஜானகி சாப்பாடை எடுத்து தட்டில் பரிமாறுவதற்குள் ரெஃப்ரெஷ் ஆகி சாப்பாடு மேசையின் முன் அமர்ந்த மகனை, நாளைக்கு உன் பிறந்த நாள் ஞாபகம் இருக்கிறது தானே, எப்பொழுதும் போல் காலை 6 மணிக்கு எழுந்து ரெடியாகி வா, வீட்டில் சாமி கும்பிட்டு விட்டு கோவிலுக்கு போகணும், அவரும் காலையிலே வந்து விடுவார் என்று கூறினார். அவன் பிறந்த நாள் அன்று தனது தாய் தந்தை கொடுக்கும் புது உடையை உடுத்தி, மேலும் அவர்கள் கொடுக்கும் பரிசை பெற்று ஆசி வாங்கி அவர்களுடன் கோவிலுக்கு செல்லும் பழக்கம் ஒன்றை மட்டும் அவன் மாற்றியதில்லை. ஆனால் தன் சிறு வயதில் கலகலப்பாக தன் பெற்றோருடன் துள்ளி குதித்து வாய் ஓயாமல் தனது அப்பாவுடன் பேசிக்கொண்டு போகும் ஆதித் சென்னை வந்த பிறகு வேலாயுதம் கொடுக்கும் பரிசை கூட தனது அன்னையின் கையில் கொடுத்தால் மட்டுமே வாங்குவான். மேலும் இருவருடன் கோவிலுக்கு சென்றாலும் கூட போகும் போதிலிருந்து வரும் வரை மௌனம் ஒன்றை மட்டுமே கடைபிடிப்பான். அந்த நினைவு வர சரி என்று வாய் முணுமுணுத்தாலும் அவன் வாய், அம்மா அவ எங்க காணோம், சாப்பிட்டு விட்டாளா என்று அழகு நிலாவை பற்றி அறிந்து கொள்ள கேட்டான். அவளா, எவப்பா, வேலம்மா 9 மணிக்கே வீட்டுக்கு போய்விட்டாளே, அதென்ன வேலைக்காரினாலும் வயதில் பெரியவங்களை அவ இவனு பேசுறது என்று வேண்டுமென்றே அவனை சீண்டினான். அவள் அவ்வாறு கேட்டதும், அம்மா நான் ஒன்றும் வேலம்மாளை கேட்கவில்லை, அவங்க இந்நேரம் போயிருப்பார்கள் என்று தெரியும், அழகு நிலாவை கேட்டேன் என்று கூறினான். மனதினுள் சிரித்தபடி, அப்படி வா வலிக்கு என்று நினைத்தபடி அவளுக்கு மாத்திரை மருந்தின் காரணமாகவோ அல்லது இன்னைக்கு நிகழ்ந்த அசம்பாவிதத்தின் காரணமாகவோ ஓய்ந்து போய் பேசிக்கொண்டு இருக்கும்போதே தூங்கிட்டா என்றான். சாப்பிடாமலையா, மாத்திரை வேற போடணுமே என்று கூறியவனை பார்த்து புன்னகையுடன், அதெல்லாம் சாப்பிட வைத்து மாத்திரை போட வச்சாச்சு, என் பொறுப்பில் இருப்பவளை நான் கவனிக்காமல் இருப்பேனா, உன்னை பார்த்தால் ரொம்ப டயர்டாக தெரிகிறது, போய் தூங்கி ரெஸ்ட் எடு, அப்போதான் காலையில் எழுந்திருக்க முடியும், இன்று உனக்கு ரொம்ப அலைச்சல் வேற என்றபடி அவன் சாப்பிட்டதை ஒதுக்க ஆரம்பித்தாள் ஜானகி. அவனும் எழுந்து மாடியில் இருக்கும் தனது அறைக்கு போகும்போது அழகு நிலா இருந்த அறையை கடப்பதற்கான நேரத்தில் அவனின் கால் சற்று தயங்கியது. தன் அம்மா என்ன செய்கிறார்கள் என்று திரும்பி பார்த்தான்.
அப்பொழுது ஜானகி சமையல் அறைக்குள் செல்வதை பார்த்தவன் நிலா இருந்த அறையின் கதவை தள்ளி பார்த்தான். அது திறந்ததும் டக்கென உள்ளே நுழைந்தவன் அவள் விழித்திருந்தால் அவளால் தனக்கும் வர்ஷாவிற்கும் இடையில் விழுந்த விரிசலுக்கு அவளை காய்ச்சி எடுக்க நினைத்து அவளின் படுக்கை அறையில் சென்றான். ஆனால் அவளோ ஆழ்ந்த உறக்கத்தில் குழந்தை போல் முகத்தை வைத்து கொண்டு பால் நிற கால்களின் தரிசனத்தோடு குமரிகளுக்குரிய வளைவு நெளிவுகளுடன் தூங்கும் அலையில் ஈர்க்கப்பட்டு அவளை கோபிக்க வந்தவன் மெய்மறந்து ஒரு நிமிடம் நின்று அவளின் அழகை ரசித்து பின் தன் தவறு புரிய தன்மேலேயே கோபம் கொண்டு விருட்டென்று அவளின் அறையை விட்டு வெளியேறி தனது அறைக்கு விரைந்தான். ஆனால் அங்கு வந்த பின்பும் அவனின் மனதை சாந்திப்படுத்த அவனுக்கு இயலவில்லை. அவன் ஒன்றும் குடிக்கு அடிமையானவன் கிடையாது. இருந்தபோதும் எப்பொழுதாவது தொழில் நிமித்தம் நடக்கும் பார்ட்டிகளில் லேசாக சிப் செய்ய ஆரம்பித்தவன் இப்பொழுது அவனுடைய கடினமான பொழுதுகளில் தான் பார்த்து பார்த்து வடிவமைத்த தன் துணையுடன் வாழ்க்கை தொடங்க வாங்கிய வீட்டிற்கு சென்று தனது அறையில் கொஞ்சம் குடிக்க ஆரம்பித்திருந்தான். இன்றும் அதேபோல் அவனது மனம் வர்ஷாவினால் அடைந்த ஏமாற்றம், அது ஏற்பட காரணமான அழகு நிலாவின் மேல் உருவான தடுமாற்றம், திரும்பவும் மாதேசின் முன் உண்டான அவமானம் போன்ற அழுத்தத்தால் அதை குறைக்க குடியை கையில் எடுக்க மனம் பரபரத்தது. அவனின் அந்த வீட்டுச் சாவியை கையில் கூட அங்கு செல்வதற்காக எடுத்து விட்டான். ஆனால் நாளை காலையில் தனக்காக தன் பிறந்தநாள் ஆசி வழங்க தன் அம்மா ஆசையுடன் இருப்பது நினைவில் வர சாவியை அது இருந்த இடத்திலேயே வைத்தவன் தனது வீட்டின் மொட்டை மாடியில் ஒரு பகுதியில் உருவாகி இருந்த ஜிம்மிற்கு சென்று அவன் உடல் நோகும் வரை காட்டுத்தனமாக பயிற்சி மேற்கொண்டான். பின்பு சோர்ந்த நிலையில் குளித்து பெட்டில் விழுந்தவன் உடல் ஓய்விற்கு சென்றாலும் அவனின் நினைவுகள் கனவுகளாகி அவனின் கண்முன் விரிந்தது. மறுநாள் காலை தன்னை எழுப்பிய கைப்பிடித்து தூக்கத்தில் தன்னை நோக்கி இழுத்தான் ஆதித். அது கனவென்ற நினைப்பில். ஆனால் அச்சோ என்றவள் அவன் இழுத்த வேகத்தில் அவனின் மேல் விழுந்த நிலா தனது காயத்தில் அவன் உடல் உரசியதால் ஆ என்ற சத்தத்துடன் விடுபட போராடினான். அதில் முழித்தவன் தன் மேல் முகத்தை வலியால் சுளித்தபடி தன் கை அணைவில் இருந்து விடுபட போராடி கொண்டிருந்த அழகு நிலாவை பார்த்ததும் வேகமாக தன் பிடியை தளர்த்தினான். உடனே வில்லில் இருந்து விடுபட்ட அம்பு போல் பிடியில் இருந்து தன்னை இழுத்தபடி கட்டிலில் இருந்து குதித்தவள் கீழே விழுவது போல் சென்று கடைசி நிமிடத்தில் அழுத்த முயன்று கால் ஊன்றி நின்றவள் அவனை கோபமாக பார்த்து பேச முயன்றான். அவளை முந்திக் கொண்ட ஆதித், ஏய், என் ரூமிற்குள் எப்படி நீ வரலாம்? அறிவில்லாமல் இப்படித்தான் கொஞ்சம் இடம் கொடுத்தால் மடத்தை பிடிக்கும் வேலையை நீ பார்க்கிற. இந்த அம்மா உன்னை எப்படி இங்கே வரவிட்டார்கள் என்றவன் அவள் பதில் கூற வருவதை கேட்காமல் அவன் ரூமை விட்டு வெளியே வந்தவன் அம்மா என்று கத்தினான். பூஜை அறையில் சாமிக்கு பூ போட்டு கொண்டிருந்த ஜானகியும் விரைந்து ஹாலுக்கு வர அங்கு சோபாவில் சற்று முன் வந்து அமர்ந்து அன்றைய நியூஸ் பேப்பர் வாசித்து கொண்டிருந்த வேலாயுதமும் என்ன என்ற பார்வையை தாங்கியபடி அண்ணாந்து அவனை பார்த்தனர். அவனும் அவனின் அருகில் கோபம் கொப்பளிக்கும் முகத்துடன் தன் வழியை வேறு பொறுத்து கொண்டு நின்றிருந்த அழகு நிலாவின் முகத்தையும் பார்த்து, என்ன ஆதித், இப்போ எதுக்கு அம்மானு சத்தம் போட்ட என்று கேட்ட ஜானகி, நீ எதுக்குமா கோபமாயிருக்க என்று அழகு நிலாவிடமும் கேள்வியை தொடுத்தார். இதுக்குத்தான் ஆண்டி நான் எப்படி அவர் ரூமிற்கு போய் எழுப்ப என்று கேட்டேன். நீங்கள் தான் சொன்னீங்க எனக்கு முட்டி வலிக்கு, இன்னும் கோவில் படிவேறி ஏறணும், அவன் ரூம் மாடியில் இருப்பதால் தானே உன்னை போய் எழுப்பச் சொன்னேன் என்று கூறி கட்டாயப்படுத்தி இவர் ரூமிற்கு என்னை அனுப்புனீங்க என்றவள் அங்கு நடந்ததை முழுவதுமாக சொல்ல சங்கோச்சப்பட்டு கொண்டு, நான் சங்கடப்பட்ட மாதிரியே ஆகிடுச்சு. நான் என்னமோ இவர் ரூமிற்கு ஆசைப்பட்டு போனது போல் இவர் என்னை திட்டுறாரு ஆண்டி என்றவள் தனது காயத்தை தடவிக்கொண்டே கோபமாக அவனை பார்த்து பல்லை கடித்தபடி கூறினாள். அவள் கூறியதை கேட்ட ஆதித் கண்களால் அவளிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டே, என் ஃபோனில் கூப்பிட்டுருக்காமலம்மா என்றான். அதற்கு ஜானகி, நானும் 6 மணியிலிருந்து உனக்கு ஃபோன் போட்டு பார்க்கிறேன், ரிங் போய் கட்டாயிடுது, நீ எடுக்கிற பாடா தெரியல, மணி வேறு 7:30 ஆகிடுச்சு, கோவிலுக்கு வேற போகணும், அதனால்தான் அவளை உன்னை எழுப்ப அனுப்பினேன் என்றான். என்னது, ஃபோன் பண்ணியும் நான் எழுந்திருக்கலையா? எனக்கு ஃபோன் அடித்த சவுண்டே கேட்கலையே என்றவனுக்கு அப்பொழுதுதான் ஞாபகம் வந்தது. மாடியில் உள்ள ஜிம்மில் ஃபோனை வைத்துவிட்டு எடுக்க மறந்து கீழே ரூமிற்கு வந்து விட்டது. சாரிம்மா, ஃபோனை ஜிம் ரூமில் வைத்துவிட்டு மறந்து வந்து விட்டேன், ஒரு 10 மினிட்ஸ்
குளிச்சுட்டு வருகிறேன் என்றவன் அழகு நிலாவின் முகத்தை பார்த்தவன் அவளின் முறைப்பை பார்த்து, ஆமா, பெரிய இவ, நான் கைப்பிடிச்சு தெரியாம இழுத்ததுக்கு கற்பே பறிபோனதை போல் முறைச்சு பார்க்கிறத பாரு என்று நினைத்தபடி அவளின் பார்வைக்கு எதிர்பார்வை கொடுத்தபடி தன் ரூமிற்கு சென்று கதவை மூடிக்கொண்டான் ஆதித். அழகு நிலாவை பார்த்து ஜானகி, குளிச்சுட்டு நேற்று போட்ட நைட்டியுடனே இருக்கிறாய் நீ, வா வந்து ட்ரெஸ் மாத்து என்றாள். ஆண்டி, நேற்று நான் உடுத்தியிருந்த சேலையெல்லாம் மண் மற்றும் இரத்தக்கரையாக இருந்ததே. நேற்று எனக்கு கொடுத்த மெடிசன் டோஸ் அதிகம் காரணமாகவும் அடிபட்டதால் ரத்தம் வெளியேறியதாலவோ என்னவோ என்னை அறியாமல் அதை துவைத்து போடாமல் உறங்கிவிட்டேன். பாத்ரூமில் குளிக்கும்போது நான் துவைப்பதற்காக அங்கு கலட்டி வைத்திருந்த என் சேரியை பார்த்தேன், காணவில்லை என்று அவளின் அருகில் வந்தவள் கவலையுடன் கூறினாள். அதற்கு ஜானகி, அதையெல்லாம் நேற்று இரவே வேலம்மாள் துவைத்து காய வைத்து விட்டாள். ஆனால் உன் சேலையில் சில இடத்தில் கிழிசல்களும் இரத்தக்கரையும் உள்ளது. அதை உடுத்த முடியாது. உன் சட்டைக்கு மேட்சாக என்னிடம் உள்ள சேலையை எடுத்து நீ தங்கியிருக்கும் ரூமின் கட்டிலில் வைத்திருக்கிறேன். போய் அதை உடுத்தி கொண்டு வா. நான் நீ வைப்பதற்கு பூ எடுத்து வருகிறேன் என்றாள் ஜானகி. அழகு நிலாவிற்கு அவளின் தற்போதைய சூழலின் காரணமாக அவளின் அந்த உதவியை மறுக்க முடியவில்லை. மேலும் நான் இவர்களின் இந்த அன்பிற்கும் உதவும் குணத்திற்கும் என்ன கைமாறு செய்ய போகிறேன்? நாம் ஏதோ ஒரு வகையில் இவர்களிடம் நன்றி கடன் பட்டுக்கொண்டே போகிறேனே என்று நினைத்தபடி அவள் தங்கியிருந்த அறைக்கு வந்து கதவை தாளிட்டவள் கட்டிலில் இருந்த தன் சட்டைக்கு பொருத்தமாக எடுத்து வைத்திருந்த சில்க் காட்டன் புடவையை கையில் எடுத்தாள். அந்த சேலையின் விலை அதிகமாக இருக்கும் என்று தெரிந்தது. ஆனாலும் உடுத்துவதற்கு நீட்டான ஃபினிஷிங் இருக்கும் என எண்ணிக்கொண்டவள் இவ்வளவு காஸ்ட்லி சேலையை எப்படி உடுத்துவது என்று தயங்கி கொண்டே அதை உடுத்தி கண்ணாடி முன் நின்று தலை சீவுவதற்காக சீப்பை எடுத்து சீவ முயன்ற போது அவள் தலையில் இருந்த காயம் சீவ முடியாமல் வலியையும் கை தூக்கி சீவ முடியாமல் ஷோல்டரில் உள்ள இரத்தக்கட்டு வேறு படுத்தியதாலும் விரித்து விட்ட கூந்தலை பின்ன முடியாமல் ஒரு ரப்பர் பேண்டை மட்டும் கஷ்டப்பட்டு போட்டுவிட்டு ஜானகியிடம் வந்தாள் அழகி. அவளுக்காக பூவை எடுத்து வைத்திருந்த ஜானகி அவள் வரும்போது அவளின் அழகை கண்டு தன் மகனுக்கு பொருத்தமான அழகுடன் உள்ளாள் என்று மனதிற்குள் நினைத்தவள் அவளின் நீண்ட முடியை பின்னாமல் போனிடெயில் போட்டு வந்ததை கண்டவள், என்ன அழகி, தலையை பின்னவில்லையா? பின்னி பூ வைத்தால் அழகாக இருக்கும். இந்த காலத்தில் இவ்வளவு நீளமாக முடியுடைய பெண்களை பார்ப்பது அரிது என்று கூறினாள். அவள் அவ்வாறு கூறியதும், உங்களுடைய இந்த பாராட்டுக்கு காரணமானவர்கள் என் அம்மா தான் ஆண்டி. கீழே ஒன்று போல இல்லை, கொஞ்சம் லெவல் செய்து வெட்டி கொள்கிறேன் என்றால் கூட அலோவ் பண்ண மாட்டாங்க என்றவள், எனக்கு சேலை உடுத்தி பின்னல் போட்டு பூ வைக்கத்தான் ஆசை. ஆனால் என் தலையில் உள்ள காயத்தாலும் ஷோல்டரின் வலியின் காரணத்தாலும் என்னால் பின்ன முடியவில்லை என்று கூறினார். என்னிடம் சொல்ல வேண்டியதானே, வா நான் பின்னி விடுகிறேன் என்றவள் அவளை ஸ்டூலில் உட்கார வைத்து அழகாக பின்னி பூ வைத்தவள் அவளுக்கு நெட்டி முறித்து, என் கண்ணே பட்டுடும் போல இருக்கிறாய் நிலா என்றவள். ஆனால் இந்த சேலைக்கு நீ போட்டிருக்கும் நகை பொருத்தமாக இல்லையே என்றவள் ஏற்கனவே பூவுடன் அவள் போடுவதற்கு அன்று காரில் வைத்து தனக்காக வாங்கியது என்று கூறி ஆதித் கொடுத்த வர்ஷாவிற்கு மாலில் வாங்கிய நகையை எடுத்து வைத்திருந்தவள், இதை போட்டுக்கோ அழகு நிலா, இந்த நகை நீ உடுத்தி இருக்கிற சேலைக்கு பொருத்தமாக இருக்கும் என்று கூறினாள். அவள் கூறியதை கேட்ட அழகு நிலா, அச்சோ ஆண்டி, எனக்கு இது வேண்டாம், ப்ளீஸ் என்னை வற்புறுத்தாதீர்கள் என்று வழக்காடி கொண்டிருக்கும் போது குளித்து முடித்து பனியன் ஷார்ட்ஸுடன் கீழே தன் பெற்றோரிடம் ஆசி வாங்கி புது உடை வாங்கி போடுவதற்காக கீழே வந்தான் ஆதித். அவன் வருவதை பார்த்த ஜானகி, ஆதித், நீயாவது இவளிடம் சொல்லேன், இந்த சேலைக்கு அன்று நீ எனக்கு வாங்கி கொடுத்த நகை பொருத்தமாக இருக்கும் என்று சொல்லி போடச் சொன்னால் வாங்கி போட மாட்டேன் என்று அடம் பிடிக்கிறாள். நீ சொன்னால் போட்டுக்கொள்வாள். அவளை இதை போடச் சொல்லேன் என்று கூறினாள் ஜானகி. காலையில் எழுந்ததும் இன்று நடந்த நிகழ்வின் தாக்கத்தில் முதலில் அவ கூட இப்படி ஆகிடுச்சு என்று நினைத்தவன் பின் அவளை இழுத்து அணைத்த போது உணர்ந்த மென்மையில் சும்மா பூ போலதான் இருக்கிறாள் என்று ரகசியமாக அந்த உணர்வை ரசித்தவன், அப்பா மோகினி மாதிரி இழுக்கிறாள், அவட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும் என்று நினைத்தபடி ஏதோ ஒரு கலவையான உணர்வுடன் உதட்டில் புன்னகையுடன் கீழே இறங்கி வந்த ஆதித் அவளை உட்கார வைத்து
அவனின் அம்மா பூ வைத்து சிரித்த முகத்துடன் அவளுடன் பேசிக்கொண்டு இருப்பதை பார்த்து கொண்டே வந்தவன் மனம் ஏனோ அந்த காட்சி அவனுக்கு மன நிறைவை கொடுத்தது. ஆனால் கீழே இறங்கிய பின் இருவருக்குள்ளும் ஏதோ வாக்குவாதம் நடப்பதை பார்த்தவன் எதுக்கு என்ற மனதில் உதித்த கேள்வியுடன் அவர்களின் அருகில் வந்தவனிடம் ஜானகி காண்பித்த அந்த நகை வர்ஷாவையும் அதை தொடர்ந்து நேற்று நடந்த நிகழ்வையும் அவனுக்கு ஞாபகப்படுத்த திரும்பவும் ஆதித்துக்கு அழகு நிலாவின் மனதை காயப்படுத்தும் வெறியை கிளப்பியது. ஏமா அவளை போய் கட்டாயப்படுத்துறீங்க? இந்த காலத்தில் யார் உதவி செய்தவர்களுக்கு நன்றியுடன் இருக்கிறார்கள்? இவளிடம் அதை எதிர்பார்த்தால் நாம் ஏமாந்துதான் போவோம் என்றான். அவன் அவ்வாறு கூறியதும் அழகு நிலாவிற்கு அவனின் முகத்தின் கடுமையும் தான் நன்றி மறந்தவள் என்று கூறிய வார்த்தையும் கேட்டு சுறுசுறு என்று கோபம் ஏறியது. இப்போ எதுக்கு இவர் என்னை பார்த்து நன்றி மறந்தவள் என்று கூறுகிறார் ஆண்டி? நாங்கள் கிராமத்துக்காரங்க. எனக்கு நீங்கள் இவ்வளவு பெரிய உதவி செய்திருக்கிறீர்கள் என்ற விஷயம் என் குடும்பத்திற்கு தெரிந்தால் நான் மட்டுமல்ல, என் குடும்பமே உங்களை குலசாமியாக வரிந்து கட்டி 7 தலைமுறைக்கும் உங்களுக்கு நன்றியுடன் இருப்போம் என்று அவங்களிடம் சொல்லுங்க ஆண்டி என்றாள் அவள். அவள் அவ்வாறு கூறியதும், ஹா, நாங்களும் பார்க்கத்தானே போகிறோம். இனி வரும் நாட்களில் உன் நன்றி விசுவாசம் எப்படிப்பட்டது என்று ஒரு புருவம் உயர்த்தி அவளின் மேல் தீவிரமான ஒரு பார்வையை செலுத்தபடியே கூறினான் ஆதித். அவர்களின் வாக்குவாதத்தை மேலும் தொடர விடாமல் ஜானகி 2 பேரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா என்றவள் ஆதித்தை பார்த்து, இப்போ எதுக்கு ஆதித் நன்றி அது இது என்று பேசுகிற? அவளை இதை போட சொல்லு, அது போதும் எனக்கு என்றாள். உடனே அதுதான் போட சொல்கிறாங்களே, சும்மா சீன் போடாமல் வாங்கி போட்டுக்கோ என்றான் ஆதித். திரும்பவும் அதை போட மாட்டேன் என்று கூறினால் அதற்கு குதர்க்கமாக வேறு ஏதாவது ஆதித் பேசினாலும் பேசுவான் என்று நினைத்தபடி, என்னால் கை தூக்கி போட முடியாது ஆண்டி, நீங்களே நல்லா கொக்கி விலகாத மாதிரி போட்டு விடுங்க என்றபடி போடுவதற்கு தோதாக காண்பித்தபடி அமர்ந்தாள். ஜானகியும் அந்த பூவடிவ நெக்லஸ் மற்றும் தோடுடன் ஒரு கையில் பிரேஸ்லெட்டும் போட்டவள் அவளின் மற்றொரு கையில் அவளின் வளையலையும் போட்டு விட்டாள். பின் அவளை தள்ளி நின்று பார்த்தவள், வந்ததும் உனக்கு திருஷ்டி சுத்தி வைக்கணும் என்று கூறினாள். அப்பொழுது ஆதித், ஏற்கனவே சாதாரண உடையிலேயே மயக்கும் மோகினி போல் இருப்பாள், இதில் இப்படி அழகு வேறு இவங்க அவளை படுத்துனாங்கன்னா பாவம், என்னை போன்ற ஆண் ஜென்மங்கள் எத்தனை பேர் தலை கிறுகிறுத்து போகப் போகிறார்களோ தெரியலப்பா என்று மனதிற்குள் நினைத்தவன் வெளியில், ஏமா அவளே சரியான பட்டிக்காடு, இவளை போய் யாராவது கண் வைப்பார்களா? நீங்கள் வேறு சுத்தி போடணும் என்று ஜோக் அடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க என்றார். அவளின் மேல் தனக்கு உண்டான மயக்கம் வெளியில் தெரிந்து விடுமோ என்ற பயத்தில் அழகு நிலாவை வேண்டுமென்றே காயப்படுத்தும்படி கூறினான் ஆதித். அப்பொழுது கிளம்பி ஹாலுக்கு தானும் ஜானகியும் ஆதித்துக்கு வாங்கி பரிசு மற்றும் அவனுக்கு புது உடையையும் ரூமில் குளித்து கோவிலுக்கு புறப்பட்டு விட்டு எடுத்து வந்த வேலாயுதம் ஜானகியிடம் கொடுத்து, அவனிடம் கொடு ஜானகி என்றார். அதை கையில் வாங்கிய ஜானகியின் காலில் விழப்போன ஆதித்தை, ஒரு நிமிஷம் பொறுங்க ஆண்டி என்று தடுத்தாள் அழகி நிலா. உடனே எதுக்கு நிலா என்று கேட்ட ஜானகியிடம், அதென்ன ஆண்டி, தம்பதி சகிதமா அங்கிள் கூட சேர்ந்து நின்று புதுசு கொடுத்து உங்கள் மகனை ஆசீர்வதிக்காமல் தனியாக நீங்கள் மட்டும் எப்படி என்றவள், அங்கிள் போய் ஆண்டி கூட சேர்ந்து கொடுத்து ஆசி கூறுங்க என்றாள். உடனே ஆதித் எதுவும் கோபப்பட்டு அங்கிருந்து போய்விடுவானோ என்ற பதட்டம் இருவருக்கும் தொற்றிக்கொண்டது. எனவே ஜானகியும் வேலாயுதமும் கலவரத்துடன் ஆதித்தை பார்த்ததும் அவன் அவர்களின் மன ஓட்டத்தை புரிந்து கொண்டான். மேலும் ஏனோ அழகு நிலாவின் முன் அவனுக்கு தன் பெற்றோரை விட்டு கொடுக்க முடியவில்லை. எனவே அவரையும் சேர்த்து நிற்கச் சொல்லுங்கம்மா என்று ஜானகியிடம் கூறினான். அவன் அவ்வாறு கூறியதும் வேகமாக ஒரே எட்டில் ஜானகியுடன் இணைந்து நின்ற வேலாயுதத்திற்கு உணர்ச்சி பெருக்கி கைகள் நடுங்கியது. ஜானகிக்கு ஆனந்தத்தில் கண்ணீரே கண்களில் நிரம்பி வடிய ஆரம்பித்தது. உதட்டில் புன்னகையுடன் கண்களில் கண்ணீருடன், உங்கள் பிள்ளைக்கு கொடுக்க எதுக்குங்க கை நடுங்கணும், புள்ள காலில் விழுந்துட்டான், ஆசி கூறுங்க என்று கூறினாள் ஜானகி. கீழே அவர்களின் காலில் விழுந்த ஆதித்தின் கரத்தில் ஜானகியின் கண்ணீர் பட்டதும் நிமிர்ந்து பார்த்த ஆதித்தின் கண்களிலும் கண்ணீர் தழும்பியது. ஆனால் அதை வலிய விடாமல் கட்டுப்படுத்துவதை பார்த்த அவனது பெற்றோருக்கு அன்றைய அவனது பிறந்த நாள் அவர்களின் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு ஆனந்த நாளாக அமைந்த சந்தோஷத்துடன் நிறைந்த மனதுடன் ஆசி வழங்கினர். பின் இருவரும் சேர்ந்து
பரிசு மற்றும் உடை அடங்கிய பையை அவனிடம் கொடுத்தனர். அதை வாங்கியவன் திரும்பி தனது அறைக்கு போகும்போது அழகு நிலாவை பார்த்து மனதிற்குள், உன்னை அறியாமலேயே எனக்கு செலுத்த வேண்டிய நன்றி கடனை இப்பொழுது அடைத்து விட்டாய் பெண்ணே, ஆனால் அது உனக்கு தெரியாது என்று நினைத்தவன் தனது அறைக்கு உடை மாற்றச் சென்றான்.